வெல்கம் டு க்ரீன் நர்சரி கார்டன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டான ஃபெர்டிலைசரை பற்றி பார்க்கலாம். ப்ளஸ் பிளான்ட்டோட க்ரோத்துக்கு மெயினாக பார்க்கலாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ எண்டு வரையும் பாருங்கள். நம்ம அதுக்கப்புறம் தான் என்ன ஃபெர்டிலைசர், அதாவது சம்மர் டைமில் எந்த மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுக்குறதுன்னு நான் அப்டேட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட க்ரோத்துக்கு, அதாவது இப்போ பார்த்தீங்களா ரெட்டிஷாக இலை இந்த அளவுக்கு ரெட்டிஷாக வருதுன்னா இது மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் மூலம், அதாவது இயற்கை உரம் செயற்கை உரம், இந்த ரெண்டு மூலியமாக தான் இந்த மாதிரி க்ரோத் கிடைக்குங்க. நம்ம ஆட்டோமேட்டிக்கு ஒரு பிளான்ட் வாங்கி வச்சுட்டோன்னா அதுக்கான எஃபர்ட் போடாமல் ப்ளஸ் பிளான்ட்டு பாட்டுக்கு அப்படியே விட்டுட்டுங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வராது. இதுக்கான ஃபெர்டிலைசர் கொடுக்கணும், அடி உரம் கொடுக்கணும், ப்ளஸ் மேலேயும் கொடுக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நாம் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி இது வெர்மி கம்போஸ்ட் கொடுத்துருந்தோம். வெர்மி கம்போஸ்ட்டும் ப்ளஸ் டிஏபி கொடுத்தோம், டை அமோனியம் பாஸ்பேட் இருக்கு இல்லையா, அதுவும் கொடுத்துருந்தோம். இது ரெண்டும் கொடுத்தனால ஒரு 10 டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரிசல்ட் க்ரீனிஷாக தெரியுது இல்லையா. சம்மர் காலத்தில் இந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தா இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டு க்ரோத் கிடைக்குங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க சம்மர் காலத்தில் பிளான்ட் ட்ரை பேக் ஆகிடுது, பிளான்ட் இறந்து போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. பிளான்ட் ஏன் இறந்து போகுது அப்படின்றது ரீசன் பார்த்தீங்கன்னா, தண்ணி 2 நேரம் கொடுக்கணும். தண்ணி ஒரு நேரம் கொடுத்துட்டு ஒரு நேரம் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா என்ன ஆகுனா, இலை எல்லாமே அப்படியே இந்த இலை எல்லாமே டல்லாயிரும், வாடிடும். அதுக்கப்புறம் வதம்பி போயிடுச்சுன்னா செடி ஆட்டோமேட்டிக் க்ரோத் கிடைக்காது. அதனால் என்ன பண்ணிங்கன்னா மார்னிங் ஆர் ஈவினிங் 2 டைம் தண்ணி கொடுங்க. பிளான்ட்டு ஆட்டோமேட்டிக் க்ரோத் ஆகணும். ஃபெர்டிலைசரை மட்டும் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. சம்மர் டைம் ஃபெர்டிலைசர் இல்லாமலே க்ரோத் பண்ணிக்கலாம். அதுக்கு தண்ணி மட்டும் கரெக்டாக கொடுத்தாவே போதும். நீங்கள் சம்மர் டைம் எந்த டைமில் வேணால் எந்த மாதிரி வேணால் பிளான்ட் க்ரோத் பண்ணிக்கலாம். இந்த பிளான்ட்டுக்கு நம்ம எந்த மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சம்மர் காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மேலே மட்டுமா ஒரே ஒரு ஃபெர்டிலைசரை கொடுக்கணும். நிறைய பேருக்கு பார்த்துருக்கலாம், இந்த மாதிரி இலையெல்லாமே சுருங்கிட்டு மொட்டு ஒரு மாதிரியாக வரும். இது பார்த்திங்கன்னா த்ரிப்ஸ் பிரச்சனைங்க. கண்டிப்பாக த்ரிப்ஸ் பிரச்சனை இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 ஃபெர்டிலைசர் மட்டும் தான் சொல்லுவோம். இது நம்மக்கிட்டையும் இருக்குது, ப்ளஸ் நீங்கள் பக்கத்தில் அக்ரோ சர்வீஸில் வாங்கிக்கலாம். அது ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா மோனோக்ரோட்டோபஸ், டாடா மானிக், இந்த 2 ஃபெர்டிலைசர் தான் நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து சொல்கிறோம். இந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டைமில் இந்த மாதிரி எல்லாமே த்ரிப்ஸு இங்கே பார்க்குறீங்களே, இலை எல்லாமே சுருங்கிட்டு மொட்டு எல்லாமே சின்னதாக வரும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா ரெட்டிஷாக க்ரீனாக வந்துடும். இந்த மாதிரி வரும்னா கண்டிப்பாக அந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தா போதும். இப்போ மேல் உரம் சொல்லியாச்சு. இப்போ அடி உரம்னு பார்த்திங்கன்னா இப்போ வெர்மி கம்போஸ்ட், அதாவது ஆட்டு சாணம் மாட்டு சாணம் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 10 மந்த்தாச்சும் இருக்கும். இது நல்ல மக்கி இருக்குது. இந்த மாதிரி வேணும்னா வெர்மி கம்போஸ்ட் வேணும்னா நம்ம நர்சரியில் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கேஜி 10 rupees தான் வரும். ரொம்ப சார்ஜஸ்லாம் நம்ம பண்ண மாட்டோம். எப்போயுமே எல்லாருக்குமே கிடைக்கணும். ப்ரைஸு கம்மி பண்ணி தான் சொல்லுவோம். இது மாதிரி பிளான்ட்டு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம வாட்டர் கொடுத்தீங்கன்னாவே போதும். இது மினிமம் 15 டேஸ்க்கு 1 டைம் கொடுத்தீங்கன்னாவே போதும், ஆட்டோமேட்டிக் க்ரோத் ஆயிரும். இது மாதிரி டிப்ஸ் வேணால் நம்மளோட நர்சரி ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.